இலங்கையினுடைய அரசாங்கத்துடன் அவர்களுடைய அனுசரணையுடனும் தான் அவருடைய இந்த பயணம் அல்லது எங்களிடம் அவருடைய வருகை இருந்ததாக நான் காண்கின்றேன். பல விதங்களிலே எங்களுக்கிடையே இருக்கும் முரண்பாடுகளை, அரசியல் ரீதியான இந்த சமூக ரீதியான முரண்பாடுகளை குறைத்து கொள்ளலாம், எவ்வாறு குறைக்கலாம் என்பது சம்பந்தமாக பல விதமான கேள்விகளை எழுப்பி தன்னுடைய எண்ணங்களையும் அவர் எங்களுக்கு எடுத்து சொன்னார். எங்களை பொறுத்தவரையிலே அதற்கு நாங்கள் எதிர்ப்பானவர்கள் அல்ல, ஆனால் எங்களை சமமானவர்களாக நடத்த வேண்டும், சம உரிமை உடையவர்களாக நடத்த வேண்டும். அதுக்கேற்றவாறு அரசியல் ரீதியான மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை பற்றி நான் வலியுறுத்தினேன். ஃபாஹியன் 1000 ஆண்டுகளுக்கு முதல் வரும்போது யாழ்ப்பாணத்துக்கு வந்துதான், அதாவது வடமாகாணத்துக்கு வந்துதான் அவர் இலங்கைக்கு வந்து இலங்கை பற்றி ஒரு நூல் எழுதினார். நான் கூறினேன், அந்த காலத்திலிருந்து தமிழ் மக்களுக்கும் சீனர்களுக்கும் இடையே பலவிதமான ஒட்டுறவுகள் இருந்து வந்திருக்கின்றன என்று. எங்களுடைய மொழி மூலமாகவும் மத ரீதியாகவும் பலவிதமான தொடர்புகள் இருந்து வந்ததை பற்றியெல்லாம் குறிப்பிட்டு, சீன மக்களோடு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் சீன மக்கள் எங்களுடைய தனித்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதை சிங்கள மக்கள் தலைவர்களுக்கும் எடுத்து கூற வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் எடுத்துரைத்தோம். வணிக ரீதியாக பலவிதமான நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு தாங்கள் முன்வந்திருப்பதாகவும், இலங்கையோடு தாங்கள் சேர்ந்து வணிக ரீதியாக பல விதமான பிஸ்னஸ் செய்யலாம் என்ற முறையிலே அவர் கூறினார். நான் அத்துடன் எங்களுடைய மாணவர்களை சீன பல்கலைக்கழகங்களுக்குள் எடுக்க முடியுமா என்பது சம்பந்தமாக கேட்டேன். தற்பொழுது 50 பேரை இலங்கையிலிருந்து அவர்கள் எடுப்பிருக்கின்றார்கள் என்றும் 10 பேர் யாழ்ப்பாணத்திலிருந்து சீன சர்வகலாசாலைகளிலே அவர்களுக்கு தேவையான பாடங்களை படிக்க முடியும் என்றும் அதற்குரிய நடவடிக்கைகளை எங்களை எடுக்குமாறும் கூறியிருக்கின்றார். ஆகவே 10 மாணவர்கள் மாணவிகள் சீனாவுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் சீன தூதுவர் ஆலயத்தோடு சம்பந்தப்படுத்தி அவர்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் சீனாவுக்கு சென்று வரலாம். பரஸ்பரம் எந்த விதத்திலே நன்மைகளை பெறலாம், நல்லிணக்கம் ஏற்படுத்தலாம், புரிந்துணர்வை ஏற்படுத்தலாம். ஒரு நாட்டு மக்கள் என்ற முறையிலே நீங்கள் ஒருமித்து சேர்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவா என்பது பற்றியெல்லாம் அவர் எங்களுக்கு கூறினார். அதிலே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. நாங்கள் எங்களுடைய உரித்துக்களை மற்றவர்கள் உணர்ந்து கொண்டால், ஏற்றுக்கொண்டால் அது கட்டாயம் முடியும் என்று நான் அவருக்கு கூறி அனுப்பினேன்.